சந்தோஷமாக இருக்குங்க. பாய், பத்திரமா போயிட்டு வாங்க. பாய். மேடம், எப்படி நீங்க நல்லா விவசாயம் பண்றீங்க? விவசாயம் நான் எப்படி பண்ணுறோன்னாக்கா, நாங்கள் வந்து மாட்டு சாணம் போடுறோம், ஆட்டு சாணம் போடுறோம். மற்றபடி நாங்கள் என்ன பண்ணுறோன்னாக்கா, இந்த இயற்கை முறையில் வந்து மருந்து தயாரிக்கிறோம். மருந்துனாக்கா இந்த மீன் அமிலம் போட்டு தயாரித்து அது வந்து மேல் உரம் கீழ் இதுக்கும் நாங்கள் பாத்தியில் ஊற்றுவோம். மேல்படி ஸ்ப்ரேயரால் மருந்து அடிக்கிறதுனால எங்களுக்கு வந்து விவசாயம் நல்ல முறையாக இருக்குது. அதனால தான் நாங்கள் வந்து விவசாயத்தில் ஃபஸ்ட் இடத்துல வந்துட்டுருக்கோம். ஆமாம். இதே போல் எங்களை மாதிரியே மற்றவங்களும் வந்து விவசாயத்தில் முன்னோடியாக வரணும்னு ஆசைப்பட்றோம். விவசாயம் வந்து எப்படி இருக்கணும் மற்றவங்களுக்கும் நாங்கள் சொல்லிக் கொடுக்குறதுக்கு ஆர்வமாக இருந்துகிட்ருக்கோம். நாங்கள் இந்த அளவு கஷ்டப்படுறோன்னாக்கா, அடுத்தபடி என்னென்னாக்கா, அரசாங்கம் வந்து எங்களுக்கு வந்து விவசாயிகளுக்கு வந்து ஒத்துழைப்பை கொடுத்து நல்ல மாதிரியாக வச்சுருக்கணும், சப்போர்ட் பண்ணணும். சரி, அதுக்கு நான் என்னன்னு பார்க்குறேன். சரிங்க மேடம். இதே போல் மழை பெஞ்சிட்டு இருந்தால் விவசாயம் எப்படி பண்ணுறது? இந்த விவசாயம் வெள்ளம் அடித்து இப்படி பாழாக போச்சு. என் பயிரெல்லாம் நாசமாக போச்சு. இங்கே பாருங்கள், இந்த பயிரெல்லாம் பாருங்கள், அது சுத்தமாக அழுகி போய், இந்த பயிர் அழுகி போய் இந்த அளவுக்கு எல்லாம் நாசமாக போயிடுச்சு. இதில் நான் யார்கிட்ட என்னோடய குறைய வந்து யார்கிட்ட நான் சொல்கிறது? அரசாங்கத்தில் சொன்னால் கூட அரசாங்கம் கேட்குமா என்னன்னு தெரியல எனக்கு. ஆனால் இவ்வளோ பயிர் நாசமாக போய் இருக்கு. நாங்கள் குடிசையில் வாழ்ந்துட்டுருக்கோம். நாங்கள் அந்த அளவுக்கு நாங்களாம் கஷ்டப்படுறோம்னாக்கா, எங்களுக்கு வந்து கஷ்டப்படுற அளவுக்கு எங்களுக்கு ஊதியம் கிடைக்க மாட்டேங்குது. என்ன புலம்பிட்டு இருக்கீங்க? ஒன்றும் இல்லை மேடம், இதுமாரி வெள்ளம் அடிச்சு இங்கே பாருங்கள், இந்த பயிர் உங்களுக்கு நாசமாக போய் கிடக்குது. இதுக்கெல்லாம் நான் போட்ட முதலீடு வந்து எவ்வளோனாக்கா லட்சக்கணக்கில் போட்டிருக்கேன். ஆனால் கிடைக்கிறது வந்து ஒரு 10,000